Hi students, welcome to Case Botany. 11th Botany, அதாவது Pure Science Botany annual examsக்கான டாப் மோஸ்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி புக் பேக்கில் என்னென்ன படிக்கணும்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 1 எடுத்துக்கங்க. சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இந்த 6, 7 அதுக்கடுத்து 10, 11, 12 அதுக்கடுத்து 13, 14 ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்டீரியர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த கேப்னோஃபிலிக் பாக்டீரியா இந்த கொஷின் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த பேக்டரி பேஜ் இந்த மாதிரியான கொஷின்ஸ் இருக்கும், இதை பார்த்துருங்க. மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸை நீங்கள் பார்த்துட்டாலே போதும், உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைக்ரோரைசா அல்லது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்ரோரைசான்னு இருக்கும். பூஞ்சை வேரிகளோட முக்கியத்துவம் இந்த கொஷின்ஸ் பாருங்கள், அதை 3 மார்க்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 2 வந்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் நம்பர் 6, 7 அது வந்து நல்லா படிச்சுங்க. பிளக்டோஸ்டீலு, பிக்னோசைலிக்கு இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து 10 and 13 சரிங்களா. பிரேஃபைட்டு கருதலுக்கு நீர் அவசியமா, நியூக்குல் அப்படின்னா என்ன, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆஞ்சியோஸ்பம் ஜிம்னோஸ்பம் அதுக்கடுத்து சேம் கேரக்டர் இதுவுமே கேட்கலாம். இந்த சேம் கேரக்டர் இது வந்து புக் பேக்கு தான் சரிங்களா. இருந்தாலும் இதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, படிச்சு வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இன்டீரியர் கொஷின் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த பீட் இந்த மாதிரியான கொஷின் படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஹாப்லாண்டிக் டிப்லாண்டிக் லைஃப் சைக்கிள் சரிங்களா. ஒற்றை மடிய இரட்டை மடிய வாழ்க்கை சுழற்சின்னு இருக்கும், அது வந்து என்ன பண்ணுங்க, நல்லா படிச்சு வச்சுங்க சரிங்களா. ஒற்றை மடிய வாழ்க்கை சுழற்சி, இரட்டை மடிய வாழ்க்கை சுழற்சி அல்லது கேமெட் உயிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். ஒரு சில டைம் அந்த பாசிகளோட வகுப்புகளை ரொம்ப இன்டீரியராக கேட்கணும், அந்த கிளாஸஸ் வந்து கேட்கலாம் நமக்கு பியூர் சயின்ஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ மற்றபடி இதோட பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ கமெண்ட்டில் பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பியூர் சயின்ஸ்க்கு வந்து தேடிட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. 12லேயும் இதே மாதிரி நம்ம பியூர் சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்டேட் பண்ணுவோம், அதனால் நீங்கள் கவலைப்பட தேவை. அதனால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசன் வந்தீங்கன்னா புக் பேக்கில் இந்த 6, 7 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9th கொஷின் இது எல்லாமே நல்லா படிச்சு வச்சுங்க. மோஸ்ட்லி தேர்ட் லெசனில் இன்டீரியர் கொஷின் கம்மியாக தான் இருக்கும். நமக்கு இங்கே இன்டீரியர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வேரின் பணிகள், தண்டின் பணிகள் இந்த மாதிரியான கொஷின்ஸ் வரலாம். அதே மாதிரி வேரின் பண்புகள், தண்டின் பண்புகள் அது வந்து படிச்சுங்க. 2 லைன் நீங்கள் படித்தா போதும், மினிமம் 3 லைன்ஸ் அது படிச்சுங்க. சிம்பிளாக தான் இருக்கும் சரிங்களா. அதுக்கடுத்து ஒளிச்சேர்க்கை வேர்கள், ஃபோட்டோசிந்தட்டிக் ரூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அந்த கொஷின்ஸை படிச்சு வச்சுங்க. அது ஏற்கனவே பப்ளிக் எக்ஸாம்ஸில் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க சரிங்களா. அதை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 4th லெசனு. ஸோ 4th லெசன் வந்தீங்கன்னா நீங்கள் புக் பேக்கில் இந்த 6, 7 இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, நல்லா படிச்சிருங்க. அதிகமான இயர் கொஷினில் இந்த 6, 7 தான் ரிப்பீட்டடாக நிறைய டைம் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஏன்னா இன்டீரியர் கேட்கறதுக்கு முன்னாடி இதுதான் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து இன்டீரியர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த ரெசிம் சைம் இதோட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. அதுக்கடுத்து வெட்டிஸ் லாஸ்டர் சரிங்களா. வெட்ரிசில் அல்லது வெட்டிஸ் லாஸ்டர் அப்படின்னு இருக்கும், அதை வந்து படிச்சிருங்க. கலப்பு வகை மஞ்சரியோட டைப்ஸு, சிறப்பு வகை மஞ்சரியோட டைப்ஸ், அந்த 3 நேம் இருக்கும், 3 நேம் 2 நேமு, அதை மட்டும் நல்லா படிச்சு வச்சுங்க. அதுதான் நமக்கு இன்டீரியர் கொஸ்டினில் இருக்கும். அதுக்கடுத்து ஒரு சில டைம் இந்த விதையோட பணிகள் சரிங்களா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீடு இது வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க, இதை வந்து பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 5 வந்தீங்கன்னா இந்த 6வது கொஸ்டின் மட்டும் நல்லா பார்த்து வச்சுங்க புக் பேக்கில் சரிங்களா. அதே மாதிரி இந்த 5வது கொஸ்டின் 5, 6 இது மட்டும் நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இன்டீரியர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இங்கே அந்த வகைப்பாட்டியல், குழும பரிணாம வகைப்பாட்டியல், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிளடிஸ்டிக், கிளை பரிணாமவியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து ஹெர்பேரியத்தை நீங்கள் வந்து எவ்வாறு பாதுகாப்பீங்க, ஹவு டு ப்ரொடெக்ட் ஹெர்பேரியம்னு இருக்கும், இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 6ல் இந்த 6வது கொஷின், 7வது கொஷின் இது 2 மட்டும் என்ன பண்ணுங்கள், நல்லா பார்த்து வச்சுங்க. இதுதான் அதிகமாக நமக்கு வந்து கொஷின்ஸில் வந்து கேட்பாங்க சரிங்களா. அதனால் இந்த 6, 7 பாருங்கள். மற்ற 3 கொஷினில் நமக்கு 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து கொஷின் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அந்த தாவர செல்லோட படம், மைட்டோகாண்ட்ரியா படம், பசுங்கனியத்தோட படம், இந்த மாதிரி நிறைய படம் இருக்கும். அதேமாதிரி குரோமோசோம், பால்டின் குரோமோசோமு, லேம்ப்ரஸ் குரோமோசோம், விளக்குத்துறைன்னு சொல்லுவோம், அது குரோமோசோமோட வகை, அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் உட்கரோட பணி, அதுக்கடுத்து செல் சுவர் பணி. ஸோ இதில் எதனாச்சும் ஒன்று வந்து நமக்கு வந்து கேட்கலாம் சரிங்களா. அதனால் அந்த பணிகள் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நல்லா படித்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 7ல் இந்த கொஷின் இந்த G0 ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து படிச்சுருங்க. இது படித்தாலே நமக்கு இதுலேருந்து மோஸ்ட்லி இந்த கொஷின் கேட்குறாங்க. அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல் சுழற்சி இந்த கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. செல் சைக்கிள் இதுதான் அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின். அதுக்கடுத்து சாப்டர் 8. ஸோ 8வது லெசன் வந்தீங்க அப்படின்னா
இந்த 3 கொஷின் படிச்சிருங்க. 6, 7, 8. ஸோ மற்ற ரெண்டும் 5 மார்க்ஸ் நமக்கு வந்து கேட்பாங்க. ஸோ இதில் படிச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஷின்லேருந்து தான் மாற்றி மாற்றி கேட்குறாங்க. அதிகமாக இன்டீரியர் இதில் வந்து இல்லை. இதே தான் திருப்பி திருப்பி நமக்கு வந்து கேட்குறாங்க. சரிங்களா, அதை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து 9th லெசன் வந்தீங்கன்னா புக் பேக்கில் ஃபஸ்ட்டு இந்த 6th கொஷின் வந்து என்ன பண்ணுறேங்க நல்லா பார்த்துருங்க. மற்றது எல்லாமே நமக்கு 5 மார்க்ஸில் வர மாதிரி வரும். சரிங்களா, அதுக்கடுத்து இங்கே வந்து நமக்கு டயக்ராம் கொஷின் நிறையா இருக்குது. வாஸ்குலார் கட்டுரையோட படம் வரைஞ்சு கண்டிப்பாக நமக்கு இதுலேருந்து ஒரு கொஷின் உண்டு. திறந்த வாஸ்குலார் கட்டுரை, மூடிய வாஸ்குலார் கட்டுரை, இந்த மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி ஒரு வித்திலை இருபத்திலை தண்டு, ஒரு வித்திலை இருபத்திலை வேறு, ஒரு வித்திலை இருபத்திலை இலை, அதோட உள்ளமைப்பியல் டயக்ராம்ஸ் வந்து வரைஞ்சி பார்த்து வச்சுங்க. மோஸ்ட்லி அதுலேருந்து நமக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேலோஸு, கட்டுரை உரை, பண்டில் ஷீத்னா என்ன, அதில். ஸோ இந்த லெசனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் ஏகப்பட்ட கொஷின் பேஜ் வைஸை நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம். வழிச்செல்கள் இந்த மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து ஆக்குத்திஸ்னா என்ன, ஆக்குத்திஸோட பண்புகள், ஆக்குத்திஸோட பணிகள், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆக்குத்திஸோட டயக்ராமும் என்ன பண்ணி வச்சுங்க வரைஞ்சி பார்த்து வச்சுங்க. ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க போட்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஈஸியாக என்ன பண்ணிடலாம் வரைஞ்சிடலாம். இதுதான் நமக்கு வந்து கொஷினில் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 10 வந்தீங்கன்னா இந்த 8, 10, 11. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 3மே என்ன பண்ணுறீங்க நல்லா படித்து வச்சுங்க. சரிங்களா, ஏன்னா இதுலேருந்து தான் நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து வருவாங்க. மோஸ்ட்லி இந்த சாப்டர்ஸில் அதிகமாக இன்டீரியர் கொஷினும் இருக்காது. சரிங்களா, இன்டீரியர்னால் இந்த 2 கொஷின் தான் அதிகமாக கேட்பாங்க. வளர்ச்சி வளைய முக்கியத்துவம், இது வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து டைலோசஸ், இது ஒரு சில டைம் கேட்பாங்க. அதுமாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட்டோமூட்டு, ஸ்ப்ரிங் வுட்டு, இது வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போரஸ், நான் போரஸ், அல்லது பைனஸ், மோரஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன், அந்த மாதிரி என்ன பண்ணலாம் கேட்கலாம். சரிங்களா, அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா படிச்சு வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 11th சாப்டர் வந்தீங்கன்னா இந்த 7, 8 இந்த கொஷின்ஸை 7, 9 இந்த 2 கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க நல்லா பார்த்து வச்சுங்க. இங்கே வந்து இன்டீரியர் கொஷின் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த உள்ளிருத்தல்னா என்ன, பரவல்னா என்ன, டெஃபினேஷன் கொஷினாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே பார்த்து வச்சுங்க. இந்த உள்ளிருத்தலையும் இம்பைபிஷன் இருக்கும், அது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. இங்கே இருக்கு பாருங்கள். அதே மாதிரி சவுடு பரவல், ஆஸ்மாசிஸ் அப்படின்னா என்ன, அதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து சாரேஸ் மற்றும் அசண்ட் ஆஃப் சாப் அப்படின்னு சொல்லுவோம் அது. அதுக்கடுத்து ஃபோரின், அக்வாஃபோரின், இந்த கொஷின்ஸ் வந்து படிச்சிருங்க. நீராவி போக்குனா என்ன, அதோட வகைகள், டைப்ஸு ரொம்ப முக்கியம். அது வந்து ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி கட்டேஷன், நீர் வடிதல், ஏன்னா இதில் டெஃபினிஷன் கொஷின் தான் அதிகமாக கேட்பாங்க, அதனால் அதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 2ல் வந்தீங்க அப்படின்னா இந்த 3 கொஷின் தான் திருப்பி திருப்பி கேட்பாங்க. பப்ளிக் எக்ஸாம்ஸ் இருக்கிறப்ப இதுதான் அதிகமாக கேட்பாங்க. 6th, 8th கொஷின், 9th கொஷின். ஸோ இந்த 3 கொஷினும் நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதர்வைஸ் உங்கள் இன்டீரியர் கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபோனிக்ஸு, ஏரோபோனிக்ஸு, காற்று ஊடக வளர்ப்பு, நீர் ஊடக வளர்ப்பு அப்படின்னு 2 இருக்கும். இது 2 நல்லா பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து 13வது லெசனில் புக் பேக் அதிகமாக இருக்காது. இன்டீரியர் கொஷின், சரிங்களா, புக் பேக்னா க்ரியேட்டிவாக அங்கேயே கொடுத்துருப்பாங்க நமக்கு. இந்த ஃபஸ்ட்டு கொஷினு, அதுக்கடுத்து C4 CEM சுழற்சியோட முக்கியத்துவம், ஒளிச்சுவாசம், சிவப்பு வீழ்ச்சி, எமர்சன் எஃபெக்ட்டு, ஈடு செய்யும் புள்ளி, இதெல்லாமே பார்த்துங்க. ஸோ இங்கே க்ரியேட்டிவாக அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த இதில் இருக்கிறது எல்லாமே க்ரியேட்டிவ் கொஷின் தான். சரிங்களா, அதனால் இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து வச்சுங்க. அதற்கடுத்து இந்த கொஷின்ஸ் பார்த்துருங்க. அதுக்கடுத்து 14வது லெசன்லையும் அதே மாதிரி தான் க்ரியேட்டிவ் கொஷின் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, அதனால் இந்த 7th கொஷின் வந்து பார்த்துருங்க. அதிகமாக பப்ளிக் எக்ஸாம்ஸில் இந்த 7th கொஷின் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 14வது லெசனில் இந்த ரெஸ்பிரேஷனோட ஈக்குவேஷன், இங்கே எப்படி ஒளிச்சேர்க்கையோட சமன்பாடு படிக்கிறோமோ அதே மாதிரி இந்த ரெஸ்பிரேஷனோட ஈக்குவேஷன் படிச்சுங்க. ஏடிபி படிச்சுங்க. சுவாச ஈவு, அதுக்கடுத்து சுவாச ஈவோட முக்கியத்துவம், சரிங்களா, ரெஸ்பெக்டிவ் குவான்டிட்டினா என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து படிச்சுருங்க. ஸோ லாஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் ஒரு 2 மார்க்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த திட்டமிட்டு செல் இறப்பு இதெல்லாமே கேட்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சின்னதாக நிறைய 2 மார்க்ஸ் இருக்குது. ஏபிக்கல் டாமினன்ஸ், நுனி ஆதிக்கம், வோல்ட்டிங்கு, ரிச்மான் லாங் எஃபெக்ட்டு, அதுக்கடுத்து பைட்டோகுரோம், அதுக்கடுத்து தட்பப்பதனம், வெர்னலைசேஷனு, இதெல்லாமே பார்த்துருங்க. செனசன்ஸ், மூப்படிதல் அப்படின்னா என்ன, இந்த பிசிடி வந்து புக் பேக்கில் நமக்கு வந்து என்ன இருக்கக்கூடியது. ஸோ மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தாலே போதும். நீங்கள் கம்பல்சரி முதற்கொண்டு இன்டீரியர் எல்லா கொஷினும் உங்களால் என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும். ஸோ சாப்டர் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஈஸியான சாப்டர்னால் நீங்கள் வந்து 9 and 10 வந்து ஈஸியாக படிக்கலாம். 5வது லெசனில் பார்த்தீங்கன்னா நமக்கு மலர் வரைபடம் இதை வச்சுலாம் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. 15வது லெசன்லேருந்து கண்டிப்பாக 5 மார்க்ஸும் 3 மார்க்ஸும் கண்டிப்பாக உண்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3வது லெசன் இதெல்லாமே
அந்த புறத்தோற்ற பண்பு படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. அந்த லெசன்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுங்க. 8வது லெசன் 6வது லெசன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன டயக்ராம் கொஸ்டின்ஸ் வந்து வரைஞ்சு பார்க்கலாங்கிறத அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.